ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நம்ம 2 நாளாகவே என்ன பார்த்துட்ருக்கோம், ஜிஆர்டி கோல்டு ஹவுஸில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணதை தானே பார்த்துட்ருக்கோம். கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்பவே நான் சொல்லியிருப்பேன், சீட்டு கட்டி தான் நான் கோல்டு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கூடுதலாக கொஞ்சம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டு தான் அந்த கோல்டை வாங்கினோம். அந்த அமௌண்ட்டு எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே நாங்கள் கோல்டு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலைங்க, சில்வரும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். சில்வரில் கொலுசு எடுத்திருந்தோம், அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோல்டு எடுக்கிறதுக்கு ஒரு 2 days பிஃபோர் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா Thursday நினைக்கிறேன், லாஸ்ட்டு Thursday அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்தது. நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் போட்டு வச்சுருந்தோங்க. அது லாஸ்ட்டு மந்த்தே பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு ஆகிடுச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வித்ட்ராவல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க பேங்க் சைட்லேருந்து. ஸோ நாங்கள் போன மாதம் போயிருந்தோம். அதை கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். நாங்கள் போனோம், ஆனால் அந்த விஷயம் வந்து முடியலை அப்படின்ட்டு. அந்த விஷயம் வேறு எதுவும் இல்லைங்க, இதுதான் ஃபிக்ஸட் போட்டிருந்தோம் அந்த அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டை கேன்சல் பண்ணி எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் மாற்றிக்கிட்டு வந்துட்டோம். எப்படியும் நாங்கள் வந்து 1 வீக்காகவே பிளான் பண்ணிட்டு தான் இருந்தோம். இந்த மாதத்தோட கோல்டு முடியுது, நம்ம கோல்டு எடுக்க போகிறோம். எக்ஸஸாக கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படும். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சேர்த்து கோல்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அமௌண்ட்டை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த அமௌண்ட்டை போட்டு தான் இப்போ இந்த கோல்டு ஜுவல்லரியை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். கோல்டு ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்பவே சில்வரும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். சிம்பிளான கொலுசு தாங்க, என் காலில் போட்டுட்ருக்கு கொலுசு லூஸ் ஆகிடுச்சு, அரலை லூஸ் ஆகி கீழே கழண்டு விழுந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் வேறு கொலுசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கொலுசை போட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கொலுசு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளாக மெல்லிஸாக காலோட காலாக ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கொலுசு தான் வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த சில்வர் செக்ஷனில் அவ்வளோ க்ரௌடுங்க, அங்கே இருக்க ஸ்டாஃபுங்களாம் அப்படியே திக்கு முக்கு ஆடுறாங்க. அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொலுசை சூஸ் பண்ணுமே. அதனால் நிறைய டிசைன்ஸ் வந்து எங்களால் பார்க்கவே முடியல. நானே ஏதோ ஒன்று காலுக்கு போட்டுக்கிறதுக்கு மெல்லிஸாக எடுத்தால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு தான் வந்துட்டேன். எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொல்லணுமே. ஆனால் பிடிச்சிருந்ததுங்க. பாவம் அவங்க காமிச்சாங்க, கொஞ்சம் டிசைன்ஸ் எடுத்து காமிச்சாங்க. நிறைய டிசைன்ஸ் எடுத்து காமிக்கிறதுக்கு அவங்க தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பொறுமை பத்தலை. என் வீட்டுக்கார் வேறு கோல்டு எடுக்கிறதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். கொலுசு சட்டுன்னு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி டக்குன்னு ஒரு கொலுசு பார்த்து எடுத்துக்கிட்டேன். 2 பொண்ணுங்க கையிலையும் கேட்டேன், அவங்களும் ஓகேம்மா நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த கொலுசு தாங்க எடுத்தேன். மெல்லிஸாக நடுவில் பிளாக் கலரில் பீட்ஸ் வச்சுருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு, கொலுசையும் எடுத்தாச்சு. கொலுசு வந்து பார்த்திங்கன்னா 32 கிராமோ என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியலங்க. பட் இந்த கொலுசு தான் வந்து எடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்து தான் எடுத்தேன், பிடிச்சிருக்கு. அவர் கையிலையும் காமிச்சாச்சு. இப்போ இந்த கொலுசுக்கு பே பண்ணணுங்க. பே பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஓல்டு கொலுசு இருக்குது இல்லைங்களா, அதை போய் வெயிட் போட்டு பார்த்துட்டு அதை வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டு வந்து பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தோம். எனக்கு கொலுசு பற்றின விவரம் வந்து எனக்கு சரியாக தெரியலங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என் வீட்டுக்காரர் தான் பார்த்துக்கிட்டாரு. அதனால் எனக்கு வந்து அதை பற்றி எதுவும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது கொலுசு பற்றி தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வேணால் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். இப்போ என் பொண்ணு வந்து அந்த ஓல்டு கொலுசை எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பழைய கொலுசில் வெயிட் போடுவாங்க இல்லைங்களா, அங்கே வெயிட் போட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அந்த ஓல்டு கொலுசு இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கான பில்லையும் வாங்கிட்டு வந்துட்டா. இப்போ வந்து அந்த கொலுசு எடுத்தோம் இல்லைங்களா, அங்கேயே வந்து எல்லாமே வந்து அந்த கொலுசுக்கு பே பண்ண வேண்டிய விஷயத்த அவங்களே ஃபுல்லாக பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. இங்கேயே கூட பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் ஏற்கனவே கோல்டு வந்து கீழே எடுத்து வச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா,
அதனால நாங்கள் அங்கேயே போய் பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே வந்துட்டு இப்போ அந்த சில்வருக்கான பில்லை வந்து அவர் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. கூடவே அந்த கோல்டுக்கான அந்த பில்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தருவாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து பே பண்ணிவிட்டு பொருளையும் வாங்கிக்க வேண்டியது தான். நாங்கள் பொருளெல்லாம் வாங்கினதை நீங்கள் ஏற்கனவே பழைய வீடியோவில், அதாவது நேத்திக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் கோல்டு ஜுவல் என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் பெண்டன்ட்டு தாங்க எடுத்தேன். அதாவது பெண்டன்ட்டோடு சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வச்சுருந்தாங்க. ஆனால் பெண்டன்ட்டுக்கான அமௌண்ட் எங்கள் கிட்டே இல்லை. பெண்டன்ட்டோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 31 கிராம் வந்தது. ஸோ எங்ககிட்ட அவ்வளோ இல்லை. சீட்டில் வந்து எவ்வளோ கிரெடிட் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 14.6 சம்திங் மில்லிகிராம் வந்து கிரெடிட் ஆகிருந்தது. எக்ஸஸாக அந்த செயினுக்கு மட்டுமே நாங்கள் 6 கிராமுக்கு அமௌண்ட்டு போட்டு தான் வாங்குகிற மாதிரி இருந்தது. அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 நாங்கள் பே பண்ணி தான் அந்த செயின் மட்டும் வாங்கினோமே. அந்த பெண்டன்ட் வந்து வாங்கலை. அது எப்போ காசு கிடைக்குதோ அப்போ வந்து பெண்டன்ட் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு வெறும் செயினை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது பெண்டன்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை சேர்த்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செயினை மட்டும்தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். செயின் ப்ளஸ் இந்த கொலுசு, இது ரெண்டும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திருப்தியாக இருந்தது. சிறு துளி பெருவெள்ளம் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த நகையும் இந்த கொலுசையும் வாங்கியிருக்கோம். ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சீட் கட்டுறதுல, அப்படி இல்லைன்னா நாங்கள் வாங்கினதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இது சாட்டர்டே நைட்டு எடுத்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர வழியிலேயே ஒரு சின்ன டிஃபன் கடை இருந்தது. ஸோ அந்த டிஃபன் கடையில் நாங்கள் 4 பேரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு வர வழியில் வாழைப்பழமும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். முன்னாடி வந்து என்னுடைய 2 மகள்களும் வந்துட்டாளுங்க. பின்னாடி நாங்கள் பழக்கடைக்கு போயிட்டு பழமெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோம். ஒரு வழியாக பிளான் பண்ண மாதிரி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போவுமே நம்ம புதுசாக ஒரு பொருள் எடுத்தாவோ ட்ரெஸ் எடுத்தாவோ வந்த உடனே என்ன பண்ணுவோம், போட்டு பார்ப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இப்போ கொலுசு தான் நான் வந்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து பழைய நிலைமைக்கு ஆகிட்டார், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொலுசு போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலுசு தான் இப்போ பிரித்து போட்டு பார்த்துட்ருக்கேன். செயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் போட்டு பார்க்குறப்பவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் 3 பேரும் ஒரே செயினை மாற்றி மாற்றி போட்டு பார்த்தோம் பாருங்கள். அதுதான். அதில் பெண்டன்ட்டு மட்டும் நாங்கள் வாங்கலை, டாலர் வாங்கலை, செயின் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த கொலுசு தாங்க நாங்கள் எடுத்தது. இப்போ இந்த கொலுசை காலில் போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொலுசு வந்து கரெக்டாகவே இருக்குது, நல்லா இருக்குது, மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். நான் பொதுவாக இந்த மாதிரி மெல்லிஸாலாம் போட மாட்டேன், நல்லா சவுண்டு வர மாதிரி தான் போடுவேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வர மாதிரி போடலை, எடுக்கலை. இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து எடுத்துருக்கிறேன். இருக்குது அந்த மாதிரி சவுண்டு வர மாதிரி. அது எங்கேயாவது வெளியில் போனால் வந்தால் போட்டுக்கிறது. நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை.